பூரண மதுவிலக்கு படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும் என அதிமுக தேர்தல் பரப்புரை கூட்டங்களிலும் தேர்தல் அறிக்கையிலும் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான முதல் படியை முதலமைச்சர் ஜெயலலிதா எட்டியிருக்கிறார். இதையொட்டி நேற்று அவர் கையெழுத்திட்ட முதல் கோப்பின் அடிப்படையில் அரசு மதுபான கடைகள் இன்று முதல் காலை 10 மணிக்கு பதிலாக பகல் 12 மணிக்கு திறக்கப்படுகிறது. மதுவிலக்கின் ஒரு பகுதியாக பார்க்கப்படும் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நடவடிக்கை குறித்து கோவையிலிருந்து சுதீஷும் நெல்லையிலிருந்து நாகராஜனும் நேரலையில் விவரிக்க இருக்கின்றனர். முதலில் நெல்லையில் இருக்கும் நாகராஜனிடம் பேசலாம். நாகராஜன், நெல்லையை பொறுத்தமட்டில் சுமார் எத்தனை அரசு மதுபான கடைகள் செயல்படுது? மூடப்படும் கடைகள் குறித்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறதா? முதலமைச்சரோட இந்த அறிவிப்பு குறித்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? காயத்ரி, நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெல்லை மாவட்டத்தில் 230க்கும் அதிகமான கடைகள் இயங்கி வருகின்றன, அரசு மதுபான கடைகள். இதில் இந்த நேற்றைய முதல் கையெழுத்து அறிவிப்பும் போதும் அது அறிவிப்புக்கு பிறகு நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடைகளில் அந்த வாசலில் உள்ள அறிவிப்பு பலகைகளில் நாளை முதல், அதாவது இன்று 24ஆம் தேதி முதல் காலை 10 மணிக்கு திறக்கக்கூடிய கடை மதியம் 12 மணியிலிருந்து இயங்கும் என்று அது எழுதி வைக்கப்பட்டது. இது அனைத்து கடைகளிலும் அது உடனடியாக அதற்கான அறிவிப்புகள் செயல்படுத்தப்பட்டது பார்க்க முடிந்தது. அதே போல இன்று பார்க்கும்போது, இன்று காலை நாம் 10 மணிக்கு வந்து பார்க்கும்போது கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா கடைகளும் அரசு விதிகளின்படி அடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த வரவேற்பு பொறுத்த வரைக்கும் 2 விதமான பேச்சுக்களை மக்கள் மத்தியில் எழுப்பியுள்ளது. ஒன்று வரவேற்கத்தக்கதாகவும் பார்க்கப்படுகிறது, இன்னொன்று இது குடிகாரர்கள் மத்தியில், அதாவது மதுவை பயன்படுத்துவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. காயத்ரி, இது குறித்து இவ்வளவு மக்களிடம் கேட்கலாம். இளங்கோ இருக்கா, அவர்கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்க, இந்த அறிவிப்பு, அரசோட அறிவிப்பு உடனடியாக அதை இம்ப்ளிமெண்ட் செஞ்ச விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வரவேற்கத்தக்கது. இதனால எல்லா மக்களும் நல்லா பயன்பெறுவாங்க. இது காலையில் 10 மணி, நைட் 2 மணி நேரம் இன்னும் குறைச்சாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் குடிக்கிறவங்க திருந்த வழி இருக்கு. இந்த பஜார்ல நீங்க கடை நடத்திட்டு இருக்கீங்க, இதுல இந்த மதுவினால என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? 10 மணிக்கே தண்ணி அடிச்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ 2 மணி நேரம் 12 மணிக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிப்பாங்க. இதனால நமக்கு கொஞ்சம் வேலை பார்க்குறவங்களுக்கும் 10 மணிக்கு அடிக்கிறத கொஞ்சம் 12 மணிக்கு அடிப்பாங்க. இது கொஞ்சம் வரவேற்கத்தக்க விஷயம். அதே போல சங்கிலி முருகன் அவர்கிட்ட கேட்கலாம். சங்கிலி, நீங்க சொல்லுங்க, இந்த உங்களை மாதிரி தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 10 மணிக்கு திறக்க வேண்டியது 12 மணிக்கு திறக்கிறத எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஏன்னு கேளுங்க, நீங்க 10 மணிக்கே கடை அடிச்சு வச்சாங்க, பூரா பிளாக்ல வைக்கான். 95 ரூபாய் திறக்க 250 ரூபாய். எண்ணெய் பழத்த ஆளுக்கு குடிச்சா தான் வேலை செய்ய முடியும். எப்படியோ ஒரு கட்டிங் அடிச்சா தான் காலை கொஞ்சம் தொம்பா இருக்கும், கையில் விரல் ஆடும். எண்ணெய் மாதிரி நிறைய 1000 பேர் அப்படி இருக்கான். அதனால தண்ணி 10 மணிக்கு கிடத்துறது, அது இன்னும் 9 மணிக்கு திறந்தாலும் நல்லதுதான். ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போவுமே எனக்கு இருக்குன்னா இருக்கு. இன்னும் 12 மணி வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு போகணும். இல்லை, இது ஒட்டுமொத்தம் தமிழகம் ஃபுல்லாக செய்யும் பொழுது மக்களுக்கு அடுத்து நம்ம குடிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் ஒரு 2 மணி நேரத்துக்கு குறையும் இல்லையா? நிறைய பேர் செத்து போவான். அவங்க உண்டான ஒரு கட்டிங் அடிச்சுட்டு கொஞ்சம் வேலை செஞ்சு பொண்டாட்டி பிள்ளையை கஞ்சி ஊற்றுவான். இந்த 10 மணிக்கு 12 மணி வரைக்கும் வச்சுங்க பாருங்க. இதில் நாளைக்கு நீங்கள் வந்து பாருங்க, காலையில கட்டிங் அடிச்சா தான் வேலைக்கு போவான். இன்னைக்கு காலைல 10 மணிக்கு கடை திறக்கல, யாரும் வரலையா? அம்மா வரல. எத்தனை பேர் வந்துட்டு போனா? நீங்க இப்பதானே வந்திருக்கிய, எல்லாம் பிளாக்ல கிடைக்குமான்னு கேட்டு போறானுவ. அங்க போங்கடா, பைபாஸுக்கு போங்கடா நீ பத்தி விட்டேன். நீங்க கடையை போட்டுனாலும் எப்படியும் வடிச்சு குடிக்க தான் போறான். சாரையும் வடிச்சு வைப்பான். போலீஸ்காரன் நல்லா சம்பாதிச்சுட்டு போயிருப்பான். உள்ளபடி அதான். அதனால 10 மணிக்கு கடையாட்டினாலும் குடிக்கிறவங்க குடிச்சு தானே ஆகணும். என்ன செய்ய? இன்னும் பிளாக்ல பார்த்தா 200 முறை தாளா இருந்தா பிடி நாசமா போனிட்டு நமக்கு கொடுக்க தங்கணும். தேர்தல் அறிக்கையிலேயே ஒவ்வொரு கட்சிகளும், திராவிட கட்சிகள் அனைத்து சொன்னது என்னன்னா, இந்த மது ஒழிப்போம் அப்படிங்கிறதா மக்களோட எதிர்பார்ப்பு. அதான் இருந்தது. பெண்களோட எதிர்பார்ப்பும். பெண்கள் விருப்பத்துக்கு நீங்க மதிப்பு கொடுக்கலையா? சார் பெண்களுக்கு மது குடிக்க கூடாதுன்னு தான் சொல்லுவா. அதே இதெல்லாம் குடிச்சிட்டு உள்ள போனா அவ தான் ஜாமீன் எடுக்க போறா, புருஷன் உள்ள இருக்கானுட்டு. உண்மை எப்படி? குடிக்க கூடாதுன்னு தான் சொல்லுவா. இருந்தாலும் கொஞ்சம் குடிச்சிட்டு, அதாவது 10 ரூபா வீட்டில் கொண்டு கஞ்சி சோறுக்கு ஒரு ரேஷன்ல பெரிய அரிசி. இல்லை, ஒரு நாளைக்கு உங்க வருமானம் எவ்வளவு? அதில் எவ்வளவு தூரம் மதுக்கு பயன்படுத்தி? வருமானம் 350 ரூபா கிடைக்கி. 100 ரூபா போச்சுன்னு வச்சாங்க 250 ரூபா. அந்த 250 ரூபா வீட்டுக்கு போய் சேரும். கட்டாயம் குடிக்காம இருக்க முடியாது சார். குடிச்சாதான் வேலை செய்ய முடியும். எங்களை மாதிரி ஆட்கள் என்ன போல நிறைய பேர். காயத்ரி, இங்க பொறுத்த வரைக்கும் நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் மக்களோட கருத்தா இருக்கிறது. 2 தரப்பு கருத்துக்களுமே இங்க வரவேற்கப்பட கருத்தாக இருக்கிறது. ஒன்று, தாமதமாக திறக்கப்படுவது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக பார்க்கிறார்கள். மற்றொன்று, இது பிளாக்கில் விற்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். இதனால் அதிக அளவில் பணம் செலவாகும் என்று மது பிரியர்கள் காரணம் கூறுகிறார்கள். காயத்ரி, நாகராஜன், நீங்க இணைப்பிலேயே இருங்க. சுதீஷ், நீங்க சொல்லுங்க, கோவையில நீங்க இருக்கிற பகுதியில் எவ்வளவு மதுக்கடைகள் இருக்கு? இந்த 2 மணி நேரம் தாமதமா இந்த கடையை திறக்கிறத மக்கள் எப்படி பாக்குறாங்க? கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி, வால்பாறை, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட நகராட்சி பகுதிகளை உள்ளடக்கி ஒட்டுமொத்தமாக 457 மதுக்கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த மதுக்கடைகளில் சராசரியாக ஒரு கடைகளுக்கு 2.5 லட்சம் வீதம் அந்த வருவாய் ஒரு நாள் ஒன்றுக்கு ஆகும் பட்சத்தில்
நாளொன்றுக்கு ஒட்டுமொத்தமாக 12 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த 457 கடைகள் மூலமாக இந்த விற்பனையானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தற்போது இந்த மதுக்கடைகள் மூட வலியுறுத்தி கோவை மாவட்டத்தில் அதிக இடங்களில் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. கடந்த 1 வருடங்களுக்கு மேலாக கடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னாக பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட ஒன்றிணைந்து இந்த மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி கோவை மாநகர் மட்டுமல்ல புறநகர் பகுதிகளிலும் அதிகமான போராட்டங்கள் நடைபெற்றது. இதனையடுத்து மக்கள் அதிகாரம் என்ற அமைப்பு சார்பில் பல்வேறு கடைகளை முற்றுகையிட்டு அந்த கடைகளை முற்றுகையிட்டு மதுக்கடைகளை திறக்கக்கூடாது என்ற வலியுறுத்தி பல்வேறு சாலை மறியல் போராட்டங்கள் ஈடுபட்டு கைதாகி அவர்கள் சிறைக்கு சென்றார்கள். இந்த நிலையில் தற்போது இந்த 2 மணி நேரம் குறைப்பு 500 கடைகள் மூடப்பட்டது குறித்து நம்மிடையே மக்கள் அதிகாரத்தைச் சேர்ந்த நிர்வாகி வினோத் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். தற்போது புதிய ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே இந்த நேரம் குறைப்பு 500 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. இந்த முதல் அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஏதோ இவங்களுடைய மூளையில உதித்ததல்ல இந்த சிந்தனை. மதுவிலக்கு அப்படிங்கிறது படிப்படியாக குறைப்பேன், அப்போ நாங்கள் பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது இது ஒட்டுமொத்த தமிழக மக்களின் போராட்டத்தின் காரணமாக நிர்பந்திக்கப்படுத்தப்பட்டார்கள் அந்த அரசியல் ஓட்டு கட்சிகள். எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த தேர்தலில் ஓட்டு வாங்கணும் அப்படின்னா மதுவிலக்கு பேசி ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வந்தது தமிழக மக்களுடைய போராட்டம். தொடர்ச்சியாக ஐயா சசிகலாவுடைய மரணம், அதைத் தொடர்ந்து மக்கள் அதிகாரம், தொடர்ச்சியாக 1 வருட காலம் தொடர்ச்சியான போராட்டம். இதனுடைய போராட்டத்தின் காரணமாக மட்டுமே இவர்கள் மதுவிலக்கை பற்றி பேசுவதற்கான ஒரு ஏற்பட்டது. ஓகே, இருந்தாலும் இந்த முதல் அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அடுத்த கட்டமா உங்கள் போன்ற அமைப்புகள் சார்பில் மதுவிலக்குக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த 500 கடை என்பது யானை பசிக்கு சோள பொறிங்கிற போல லட்சக்கணக்கான, அதாவது 7000 கடைகள் இருக்கு தமிழகம் முழுவதும். இதுல 500 கடை அப்படிங்கிறது எந்த மாதிரி கடை எடுப்பாங்க? இவங்க சட்டப்படி, அதாவது பள்ளி கோவில் இந்த மாதிரி மருத்துவமனைகள் இது அருகில் இருக்கக்கூடிய கடைகளை எடுத்தாலும் கூட கிட்டத்தட்ட 1000 கடைகளுக்கு மேல் எடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. இப்போ இந்த 500 கடையை குறிப்பிட்டு சொல்றாங்க. இது என்னன்னா ஒரு கண் துடைப்பு தான், மக்களுக்கு கண் துடைப்பு வேலை தான் இது. இதுல மாற்று கிடையாது. இப்போ அதாவது இவங்க படிப்படியான்னு சொல்லிக்கிறாங்க. முதல் கட்டம் 500 கிடைக்கிறாங்க. இப்போ எத்தனை வருஷத்துல இதை முடிப்பாங்க? படிப்படியாக குறைக்கிறேன்னு சொல்றாங்க. எத்தனை சுருக்கமா உங்களோட அடுத்த கட்ட மதுவிலக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு? பூரண மதுவிலக்கு எங்களுடைய கோரிக்கை. அதுல மாற்று கிடையாது. நாங்கள் உறுதியாக இருக்கிற பூரண மதுவிலக்கு எங்களுடைய கோரிக்கை இருக்கு. இப்போ தற்போது கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் போராட்டங்கள் அதிக அளவில் நடைபெற்றிருந்தது. சில இடங்களில் பள்ளிகளுக்கு செல்லும் வழியில் உள்ள மதுக்கடைகள், கோவில்கள், மருத்துவமனைகள், குறிப்பாக செல்வபுரம், சிங்காநல்லூர், வரதராஜபுரம் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அருகே உள்ள மதுக்கடை, இது போன்று முக்கியமாக பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய இருந்த பகுதிகளில் மதுக்கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டங்கள் தீவிரமாக நடைபெற்றது கடந்த தேர்தலுக்கு முன்னதாக. இதன் அடிப்படையில் தற்போது இந்த 500 கடைகள் குறைக்கப்பட்டது என்பது குறித்த கருத்து பொதுவாக இந்த 100 மீட்டர் ஒட்டி இந்த பகுதிகளில் 3 கடைகள் செயல்படுகிறது என்றால் அந்த பகுதியில் ஒரு கடை அகற்றப்படும் போது அந்த கடையில் விற்கக்கூடிய அந்த அளவுடைய பொருளை இந்த 2 கடைகளில் வைத்து விற்பதற்கான ஒரு சூழல் இருக்கும். அந்த விற்பனையையும் குறைக்க வேண்டும் என்பதே இது போன்ற ஒரு தன்னார்வ அமைப்பினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. காயத்ரி, மது பிரியர்கள் அவர்களுக்கு சாதகமாக சில விடயங்களை சொல்லியிருந்தாலும் கூட ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பு பூரண மதுவிலக்கு என்பதே, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதும் நிதர்சனமான உண்மை. சுதீஷ் நாகராஜன், உங்கள் பல்வேறு தகவல்களுக்கு நன்றி.